ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ 13th டிசம்பர் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் 12 டிசம்பரில் ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜியில் தான் இருந்தீங்க. ஸோ ஒரு அன்பு அது கொடுக்குறதுல மட்டுமே ஒரு உணர்வோட இருந்தீங்க. அதே தான் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ அந்த அஃபெக்ஷன் அப்படியே ஓவர்வெல்ம் ஆகுது உங்கள் எமோஷன்ஸ். அண்டு சில பேருக்கு ஒரு நியூ லவ்வாக இருக்கலாம். சில பேருக்கு நிறைய பேருக்கு அது ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு எனர்ஜியை காட்டுது. ஓகே, இது என்னது? கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, பட் அது என்ன சொல்கிறது, வெளிப்படுத்துறதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும், இல்லைன்னா போராட்டமாக இருக்கும். ஓகே, இல்லை மறைக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த ஓவர் இமோஷன்ஸை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு சேலஞ்சபிள். அதனால் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்டு இங்கே எடுத்தோடனே நமக்கு ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் தெரியுது. கரியரை விட இன்றைக்கி மேபி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுடைய இமோஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்த்தா இமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம நீங்கள் கரியர்னு வரும்போது கரியராக அதை ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் சேலஞ்சபிள். பிகாஸ் கொஞ்சம் இமோஷ்னல் ஆவீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ இல்லை வீட்லேயோ சம்வாட் உங்களுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதுதான் உங்களுடைய பலம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணுறதுல தான் உங்களுடைய சக்ஸஸ் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா? அதனால் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதே அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. அண்டு பாஸ்டில் இருந்த சில விஷயங்கள் சில கன்ஃபியூஷன்கள் இல்லைன்னா சம்வாட் ஒரு குழப்பங்கள் ரைட் பாஸ்டில் பாஸ்டில் இருந்திருக்கலாம். ஓகே, இல்லை மல்டி டாஸ்க் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த ரீசன் பாஸ்டில். ஸோ அண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு உங்களோட எனர்ஜி ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. கண்டினியூஸாக ஒரு எஃபர்ட்டை நீங்கள் போடணும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ நிதானமாக உங்களுக்கு ஒரு நீங்கள் அவசரப்பட தேவையில்லை. நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு நியூ லைஃபு, ஃபேமிலி லைஃப் ஈவன் இல்லை நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ப்ரப்போசல் அது உங்களுக்கு அமையும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த டேயில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதாவது நீங்கள் பலரால் அட்ராக்ட் பண்ணப்படுவீங்க. பர்டிகுலராக ஃபேமிலி மெம்பர்ஸால் அட்ராக்ட் பண்ணப்படலாம். அண்ட் ஓகே, நீங்கள் விரும்புகிற ஒரு நியூ லைஃப் ஒரு நியூ ஃபேமிலி ஒரு நியூ ப்ரப்போசலுக்கான எஃபர்ட்டை ஸ்லோவாக போடணும் அப்படின்ற ஒரு ஆக்ஷனில் இருப்பீங்க, எனர்ஜியில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுது. அண்ட் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகள் எடுப்பீங்க. படிக்கிறதுலையா இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையா இருக்கட்டும், எவ்வளோ சேலஞ்சு வந்தாலும் சரி, எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சரி, நீங்கள் அதை நம்பிக்கையோடு கையாளுவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு எனர்ஜியில் தான் நீங்கள் இருப்பீங்க, ரைட்? ஸோ மற்றவங்க உங்களை பார்க்குறதுமே சரி, நீங்கள் புதுசாக எதையோ நோக்கி க்ரியேட்டிவாக போயிட்டு இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறி போயிட்டு இருக்கீங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் சைல்டிஷாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ நம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரு போராட்டமோ ஏற்படலாம் சில பேருக்கு மனப்போராட்டம் மேபி இருக்கலாம். அது ஆனால் நீங்கள் கடந்துருவீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஃபைன். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி, ரைட்? ஒரு முடிவுக்கு வருவீங்க. இது இப்படி தான் லாஜிக்காக ஒரு திட்டம் போட்டு ராஜாதி ராஜானா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த டே உங்களுக்கு நல்லா போகும். அண்ட் ஆல்சோ ஃபைனலி ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இங்கே உங்கள் பர்சனை பற்றின எனர்ஜி தெரியுது. அவங்க ஓவர் எமோஷ்னல் ஆகுறாங்க. லவ் அப்படின்றது இருக்குது. ஆனால் எமோஷ்னலி டிட்டாச்னு காட்டிக்கிறாங்க. பட் காட்டுறதுமே சேலஞ்சபிளாக தான் இருக்கும். ஸோ சம்வாட் உங்கள்கிட்ட இமோஷன்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே,
ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அந்த ஒரு விருப்பம் உங்களை நோக்கி வரணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது அவங்களுக்கு. ஸோ ரீசன்ட் பாஸ்டில் வந்துட்டு இப்போ நேற்று வரைக்கும் கூட இல்லை, ஆமாம் நேற்று வரைக்கும் கூட ஒரு கன்ஃபியூஷனில் இருந்திருக்கலாம். ஓகே, உங்களை நோக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பை நோக்கி ஆக்ஷன் எடுக்கிறதா வேண்டாமா அப்படி இருக்கலாம், இல்லை ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம். ஆப்ஷன்ஸுன்றதை விட ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, பட் வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையா இமோஷன்ஸாக வந்து விளையாடுது. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமாக தெரியலாம், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக தெரியுது. ஓகே, பட் எனிஹவ் அவங்க தான் நிறைய இதில் மெனக்கிடுறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு கூட அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில பேருக்கு. அண்ட் மோரோவர் நியர் ஃப்யூச்சரில் அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னா, மோர் அட்ராக்டட் டு யூ, ரைட்? நீங்கள் உங்கள் மேலே அவங்களுக்கு ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஒரு நியூ பிகினிங் வேணும், மேரேஜ் வேணும், ஃபேமிலியாக இருக்கணும். பட் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாது, மெதுவாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து பிளாக்டாக இருக்கிறாங்க சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து அது ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஓகே, எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், ரைட்டு? எப்படி எல்லாரோடைய எதிர்ப்பும் இருக்கும், ஆனால் நான் அதை தாண்டி எஃபோர்ட் போடணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து அவங்கள்ட்ட இருக்குது. அப்படி ஒரு ஒரு நம்பிக்கை கூட வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து எஃபோர்ட் போடுவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அவங்களோட எனர்ஜி அப்படி தான் இருக்குது. ஓகே, பட் மற்றவங்க நினைக்கலாம் நீங்கள் வந்து அவங்கள விட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, ஈவன் தான், சாரி, இந்த பர்சன் தான் வந்துட்டு எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அட் த சேம் டைம் உங்கள் பர்சனே வந்து என்ன நினைக்கலான்னா, நீங்கள் மூவ் ஆன் பண்ணக்கூடாது, அதுக்கேற்ற ஒரு எஃபோர்ட்டை போடணும்னு கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஆசை காட்டி உங்களை வந்துட்டு மூவ் ஆன் பண்ண விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எப்படினாலும் இது ஒரு ட்ராமாவாக இருக்குது. பட் எனிகோ இதை போராடி இந்த விஷயத்துலேருந்து ஏதோ ஒரு போராட்டம் தெரியுது. ஓகே, மேபி சில பேருக்கு உங்களுக்கோ உங்கள் பர்சனுக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் ஏற்படலாம். அது ஃபைட்டில் போய் முடியாமல் பார்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் பொறுமையாக கையாண்டிங்கன்னா ஜெயிக்க முடியும். ஃபைனலி எம்பரர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொண்டு வர முடியும். அதனால் பொறுமையை வந்து கடைப்பிடிங்க. ஓகேவா? ஸோ அவங்க ஸ்டபனாக தான் இருக்காங்க, ரைட்? இன்னுமே வந்து நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் எடுக்கிற முடிவு தான் இருக்கணும், அதுதான் கரெக்டு, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதில் தீவிரமாக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த உறவு வந்துட்டு அவங்க நிலையானதாக இருக்கிற ஒரு எனர்ஜியை தான் வந்து அவங்க வந்து காட்டுறாங்க. ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கான பிளெஸ்ஸிங் டுடே, பிளெஸ்ஸிங் என்ன அப்படி பார்க்கலாம். Seek out information that will help you. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வரலாம், அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அதை வந்து தேடி போகலாம், கிடைக்கும். அண்ட் வாட் இஸ் திஸ் டேஞ்சர் எஸ்பெஷலி இன் மணி மேட்டர்ஸ். ஸோ பி கேர்ஃபுல். உங்கள் மணி விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சம்வாட் ஏதோ ஒரு அலாரம் அடிக்கிறாங்க. சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஃபைனலி டிசப்பாயின்மெண்ட் இன் யர் ஃப்ரெண்ட் ஆர் லவர், அதில் ஒரு மாற்றம் அப்படி தான் நான் பார்க்குறேன். டு நாட் பேக் டவுன் ஃப்ரம் அவர் பொசிஷன். ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபார்ட்டிடியூட். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. நீங்கள் எதையும் வந்துட்டு விட்டு கொடுத்துலாம் போகிறது கிடையாது, போராடி ஜெயிக்க போகிறீங்க. அண்ட் உங்கள் லவரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையோ ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு திருப்தியற்ற ஒரு நிலையோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதில் ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். ஸோ
கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே. ஸோ ஐ திங்க் this may be helpful for you. So I'll meet you in my next video. Take care. Bye bye.